ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நண்பர்கள் எல்லாரும் முதல்ல என்னை மன்னிக்கணும். ஒரு மாதமாக நான் வீடியோ போடலை. நிறைய பேர் சேனலை கவனிச்சிருக்க மாட்டீங்க வீடியோ போடாமல் இருக்க போய். அது மட்டும் இல்லாமல் கதையும் மறந்துருப்பீங்க. அதுக்கு காரணம் நான் தான். ஏன் நான் வீடியோ போடலன்னு நான் உங்களுக்கு போஸ்ட்டும் போட்டிருந்தேன், வீடியோவும் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் இந்த தவறு நடக்காது. தினமும் வீடியோ வந்துடும். ஆனால் டைமிங் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா நான் 2 வாரத்துக்கு முன்னாடியே ஊருக்கு வந்துட்டேன். வந்து ஒரு வாரத்தில் வீடியோ ஒரு 4-5 எபிசோடு எடிட் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து போடலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே வீட்டில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு. அதிலிருந்து மீண்டு வர எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. சாரி. இதுக்கப்புறம் வீடியோ தொடர்ந்து வரும். இருக்க கொஞ்சம் டைமிங் அதிகமாக போகிறேன். மறக்காமல் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பழையபடி நீங்கள் நிலா ஸ்டோரிக்கான ஆதரவை நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இத்தனை நாள் காத்திருந்து என் வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. முன்ன விட இப்போ கமெண்ட்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டு. நீங்கள் வீடியோ பற்றியான என்ன கருத்தாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நான் மறுநாள் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் அதுக்கான பதில் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இனி தினமும் வீடியோ வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏய், தேங்காவில் இவ்வளோ மஞ்சள் பூசினா போதுமாடி? போதாதடி, தேங்காய் முழுக்க மஞ்சளை பூசணும். அதுக்கப்புறம் குங்குமத்தை வச்சு அங்கங்கே ஒரு பொட்டு வை, பார்க்க அழகா இருக்கும். சரிடி. ஏய், பார்த்து மாட்டடி. ஏமோ, உங்களை பார்த்துக்கிட்டே எப்படி வேலை செய்ய முடியும்? அப்புறம் உங்களை பார்த்துக்கிட்டே இதை மாட்டினேன்னா நான் கீழே விழுந்து பப்பர் பண்ண கிடப்பேன். கொழுப்பு பத்தி அவளுக்கு கீழே விழுந்துருவாளே, பார்த்து நின்று வேலை செய்யணும்னு சொன்னா என்கிட்ட அவ வாய கட்டுற பத்தியா? பொண்ணு மேல அவ்வளவு அக்கறை இருந்துச்சுன்னா இந்த வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு ஆளை வர சொல்லியிருக்கலாம்ல. நாளைக்கு கல்யாணம் வர போற பொண்ணு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்க விடாம காலையில இருந்து வேலையா சொல்லி சாகடிக்கிறீங்க. இப்ப பாருங்க, இந்த ஏணியை போட்டு ஒசரத்துல ஏத்தி விட்டுருக்கீல. இங்க வந்து நின்னு பார்த்தாதான் பயமே தெரியும். இதுல கீழே நின்னுகிட்டு அப்படியே ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு பார்த்துன்னு சொல்றீங்க. எங்க கொஞ்சம் நீங்க மேலே ஏறி வாங்கல, அப்புறம் தெரியும் என் நிலைமை. இருந்தாலும் என் தாய் குலத்துக்கு இவ்வளவு இறக்க குணமா இருக்க கூடாது என் மேல. என்ன 2 பேருக்கும் ஜாலியா இருக்கு போல இருக்கே. ஏண்டி, உன்ன மாதிரி தானே நாங்களும் காலையில இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க என்ன சொல்லி காமிச்சிட்டா இருக்கோம்? அதானே. என்னையும் உங்கள மாதிரி இப்படி ஒரே இடத்துல இருந்துகிட்டு வேலை பார்க்க சொன்னா நானும் 4 முழுக்க பாப்பேன். ஆனா என் தாய் குலம் எனக்குன்னே உட்கார்ந்து யோசிக்கும் போல இருக்கு. நீ நாளைக்கு வீட்டுக்குள்ள ஆம்பளை பையன் மாதிரி தாவி குதிச்சுக்கிட்டு அலையிற. வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றதுக்குள்ள தெருவுல ஒரு மரத்தை விட்டு வைக்கிறதுல மாமரத்துல இருந்து புளிய மரம் வரைக்கும் கோரநாட்ட தாவி குதிக்கிற. வீட்டுக்குள்ள ஒரு வேலை பார்க்க சொன்னா உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா? உனக்கு ஏத்த வேலையை தான் கொடுத்திருக்கேன், ஒழுங்கா வேலையை பாருடி. ஹலோ தாய் குலமே, அதெல்லாம் ஒன்ஸ் அபான் எ டைம். இப்பெல்லாம் நான் எவ்வளவு அடக்கொடக்கமான பொண்ணா மாறிட்டேன் தெரியுமா? ஆத்தி, இது எப்போ? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அப்படியா? பார்த்தா உன அப்படி தெரியலையே. இப்ப பார்த்து சொல்லுங்க, நான் எவ்வளவு அடக்க உடக்கமான பொண்ணா இருக்கேன்னு. ரொம்ப அடக்க உடக்கமா தான் இருக்க. போறாம பிடிச்சவா. இந்த பாருங்க தாய்க்குளமே, இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வால் இல்லாத குரங்கு. அது உங்களுக்கு தாய்க்குளமே. ஆனா இப்போ நான் ஒரு வீட்டுக்கு மருமகளா போக போறேன். அதுவும் மூத்த மருமகளா. எது மூத்த மருமகனா? அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மருமகன் நான் தானே சொல்லல. அந்த வீட்டோட 2வது பையனை நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்போ நான் 2வது மூத்த மருமக தானே. ஃபர்ஸ்ட் மருமகளுக்கு எந்த அளவுக்கு அந்த வீட்ல பொறுப்பு இருக்கோ அதே மாதிரி தானே 2வது மருமகளான எனக்கும் அதே அளவுக்கு அந்த வீட்ல பொறுப்பு இருக்கணும். அதான் இன்னையில இருந்தே நான் ஒரு பொறுப்பான பொண்ணா மாறிட்டேன். யாரு நீ? பொறுப்பான மருமகளா மாறிட்ட? ஆமா தாய்க்குளமே, என் மாமியார் வீட்ல நான் ஒரு நல்ல மருமகளா பொறுப்பான மருமகளா இருக்க போறேன். என்னோட பொறுப்பு அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டு இப்படி ஒரு நல்ல பொண்ணை வளர்த்து எங்க வீட்டுக்கு மருமகளா கொடுத்துருக்கீங்களேன்னு என் மாமியார் வீட்ல இருக்கவங்க எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசணும். அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி தர்றதா உங்க பொண்ணான இந்த ரூபியோட கடமை. இருக்கிற பேரை நீ கெடுக்காம இருந்துட்டா போதும். நாங்களும் உன்னோட பொறுப்பை பார்க்கத்தானே போறோம். பொறாம இருக்கலாம், அதுக்காக இப்படி கண்ணாபின்னாலாம் பொறாம இருக்க கூடாது. பாத்தீங்களா தாய்க்குளமே, எங்க மாமியார் வீட்டுல இவங்களை விட நான் நல்ல மருமகன்னு பேர் எடுத்துவேன்னு பொறாமையில பொங்குறத. நீங்க கவலைப்படாதீங்க தாய்க்குளமே, உங்க பேரை நான் காப்பாத்துறேன். உங்களோட செல்ல பொண்ணு, கடைசி பொண்ணு, நான் உங்க பேரை காப்பாத்துறேன் தாய்க்குளமே. நீ என் பேரை காப்பாத்துறது அப்புறமா இருக்கட்டும். எங்க ஓடி போய் அடுப்புங்கரையில உளுந்து பருப்பு டப்பா எடுத்துட்டு வா பாப்பா. சிக்கிட்டியா? உளுத்த பருப்பா? என்ன தாய்க்குளமே, நம்ம இப்ப பொறுப்பை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். எதுக்கு தேவையில்லாம டிஸ்டர்பன்ஸா இந்த பருப்பு? என்னடி சொன்ன? என் மாமியார் வீட்டுல போய் நான் ஒரு பொறுப்பான மருமகளா இருப்பேனே. அதான் உன் மாமியார் வீட்டுல நீ எப்படி ஒரு பொறுப்பான மருமகளா இருக்கனே தெரிஞ்சுக்கலான்னு தான் சொல்லுதேன். போ அடுப்பங்கரையில போய் அந்த உளுந்த பருப்பு டப்பாவை எடுத்துட்டு வாமா. உளுந்த பருப்பு எது தோரம் பருப்பு எதுன்னு எனக்கு தெரிஞ்சா நான் ஏன் அம்பிட்டு வாய் பேசுறேன்? என்ன மூத்த மருமகளே, போய் பருப்பு எடுத்துட்டு வர்றது முடியா? நீ மூடிக்கிட்டு போடி. ஒரு பொறுப்பு என்னன்னு பார்த்து எடுத்து தரல. நீ எல்லாம் பொறுப்பை பத்தி பேச வந்துட்டா. பொறுப்பை பத்தி மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. உன் மூஞ்சில மட்டும் அப்படியே நளினம் ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுதா?
என் மூஞ்ச பத்தி சொல்ல வந்துட்டேன். முதல்ல உன் மூஞ்ச கொண்டு போய் கண்ணாடில போய் பாரு. அப்படியே கொரியில கணக்கா இருக்கிற. அது இந்த குரங்கு ஒண்ணு சொல்ல வேணாம். அப்படி தடி சொல்லுவேன். என்னடி பண்ணுவ? அம்மா, அவள ஒழுங்கா வாயை மூட சொல்லுங்க. இதுக்கப்புறம் அவ என்ன பத்தி ஏதாச்சும் பேசினா கையில தேங்காய் தான் வச்சிருக்கேன். ஒரே எரி. நாளைக்கு மூஞ்சில நலுங்குக்கு மஞ்சள் பூச மாட்டாங்க. பத்தல போடணும் பாத்துக்கங்க சொல்லிட்டேன். இவ அப்ப எரியற வரைக்கும் அப்படியே என் கையை புளியங்க பறிச்சுக்கிட்டு இருக்கும் பாரு. நீ எரியற தேங்காவை புடிச்சு திரும்ப ஓ மூஞ்சில எரிவேன். அப்புறம் உன் முகத்துல போட்டு கேக்கித்தான் அந்த கண்ணாடி தெரிச்சு ஓடிரும் பத்துக்க. சப்பா ஆரம்பிச்சிட்டாளுவோ. எட்டி விடுங்கட்டி இந்த பேச்ச இதோட. என்னமா சண்டையை நான் தான் ஆரம்பிச்ச மாதிரி என்ன நிறுத்த சொல்ற? அவதானே என்ன மூடுன்னு சொன்னா. கொஞ்சமாச்சும் அக்காங்கிற மரியாதை இருக்கான்னு பாரு. எப்படி எல்லாம் பேசுறா பாரு. முதல்ல அவ வாயை மூட சொல்லு. ரூபி, நீயாச்சும் கொஞ்சம் பொறுமையா இருண்டி. அவ அக்கா தானே. இந்த பாருக்கா, இவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் தான் இந்த அக்கா கொக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் என் மாமியார் வீட்ல நான் தான் இந்த வீட்டோட 2வது மருமக. அதை இவ மறந்துடாம என்கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும்னே இப்பவே இவகிட்ட சொல்லி வைங்க. மரியாதை தானே? கண்டிப்பா கண்டிப்பா உனக்கு மரியாதை கொடுத்துட்டு தான் மறு வேலை பாப்பேன். பாரு எப்படியெல்லாம் உனக்கு மரியாதை கொடுக்கறேனே. ஷப்பா, இவ்வளவு பஞ்சாயத்தெல்லாம் ஒரு நாள் தீர்த்து வைக்க முடியாது. ஏன்டா ஒண்ணுக்கு இல்லாத விஷயத்துக்கு இப்படி அடிச்சுக்கிறாளுவனே தெரிய மாட்டேங்குது. இந்த பாருமா, இவளோட அதிகாரத்து முறையில இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் தான். அந்த வீட்டுக்கு போனா நான் சொல்றதை அவ கேட்டு நடக்கணும். ஒழுங்கா உங்க மூத்த பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்பி வைங்க. அங்க போய்லாம் இவளுக்கு நான் இறக்கம்லாம் பார்க்க மாட்டேன். அம்மா, இவளுக்கு அந்த வீட்ல எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ அதே அளவுக்கு தான் எனக்கும் இருக்கு. இவளுக்குலாம் அடிபணிஞ்சு போகணும்னு எனக்கு அவசியம் இல்ல. அத உங்க சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்புங்க. சொல்றேன்டி, சொல்றேன். வெளியில விளக்குமாறு கிடக்கு, எடுத்துட்டு வந்து விளக்கமா 2 பேத்துக்கும் சொல்றேன். அத்தி விளக்குமாரா இங்க ஓடிட்டாளா? வீட்டுக்கு வா குரங்கு. பாத்தீங்களாமா, பேசுறதெல்லாம் பேசிட்டு எப்படி ஓடுறானே. அவதான் சின்ன பிள்ளை, ஏதோ விளையாட்டுத்தனமா பேசுறானா? நீ அவளுக்கு மூத்தவ தானடி. உனக்கு புத்தி எங்கடி போச்சு? அவளுக்கு சரிசமமா போட்டிக்கு நிக்கிற. யாரு அவ? சின்ன பிள்ளை. இம்புட்டு வாய் அடிச்சிட்டு போற. அவளை பார்த்தா உங்களுக்கு சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு. அதானே, 2 பேரையும் ஒரு போல வச்சு வெளுத்தன்னு வச்சுக்கங்க, எல்லாம் சரியா வந்துரும். இங்க குரங்காட்டம் போட்டது பத்தாதுன்னு இதுல மாமியார் வீட்டுல போய் ஆட்டம் போட போறாளுங்க. ஆட்டம் நல்லா தண்ணடி இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதானே உங்க புருஷனும் மாமியாரும் இப்படி ஒரு புள்ளைய பத்தி எங்க தலையில கொண்டாந்து கட்டி வச்சிருக்கீங்கன்னு என்ன அறுத்து கிழிப்பாங்க. ஏண்டி, இந்த வீட்டுல இந்த புள்ளையும் தானே இருக்கு. இந்த புள்ள இருக்கிற இடம் சத்தம் கேக்குதாடி. ஆனா நீங்க 2 பேரும் இருக்கிற இடத்துல சத்தமே இல்லாம ஒரு காலமும் இருந்தது இல்ல. இந்த புள்ளையும் பார்த்து நீங்க திருந்தலைனே. கேட்டுச்சா? ஆத்தாடி, யாரு இவ? எமோ ஊமை ஊரை கடுக்குன்னு கேள்விப்பட்டிருக்க நீ? எரும மாடு. அத பத்தி நீ பேசாதடி. கடவுளே, இந்த 2 படுத்துற பாடையே என்னால தாங்கிக்க முடியல. இதுல 3வது ஒரு குரங்கு வேற. ஐயோ பாவம் மாப்பிள்ளைங்க, இந்த 3 கிட்டையும் மாட்டிக்கிட்டு என்னன்னு முடிக்க போதோ. கடவுளே, இதுங்க கிட்ட இருந்து என் மாப்பிள்ளைங்களை நீங்க தான் காப்பாத்தணும். கடவுள் முதல்ல அதுங்க கிட்ட இருந்து நம்மள தான் காப்பாத்தணும். அவங்க பண்ற சேட்டை தான் அம்மாவுக்கு தெரியாதே. தெரிஞ்சிருந்தா நம்மளே எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைச்சிருப்பாங்க. சரியா சொன்ன. நீ பல்ல கட்டதெல்லாம் போதும். ஏமா கனிகா, சொல்லுங்கம்மா. பூ கட்டினதெல்லாம் போதும், அதை எடுத்து வச்சுட்டு 3 பேரும் போய் வயிற்றுக்கு சாப்பிடுங்க போங்க. கொஞ்சம் தாமா இருக்கு, நான் இதை கட்டிட்டே போறேனே. இப்பவே மணி 2 ஆயிட்டு. இதுக்கப்புறம் எப்போ இந்த பூவை கட்டிட்டு நீங்க போய் சாப்பிட? அதெல்லாம் நைட்டுக்கு ஆள் கொஞ்சமா கட்டி வச்சுக்கலாம். போ, எடுத்து வச்சுட்டு போய் சாப்பிடு. எடி எடில குடத்தையும் தேங்காவையும் அப்படியே வச்சுட்டு போயிடாத. எடுத்து பூஜை ரூம்ல பத்திரமா வச்சுட்டு அப்புறமா போ. ஆமா, இந்த குரங்கு சாப்பிடாம எங்க ஒண்ணுச்சு? பசி தாங்க மாட்டால. தேடாதிய, அடுப்புங்கரையில தான் இருக்கேன். அதானே, எங்க சூடு சொரணையெல்லாம் வந்துட்டோன்னு நினைச்சேன். அடுப்புங்கரையில இருக்காளா? அத்தி முட்டை பொரிச்சு வச்சுட்டு வந்தனே. தின்னுட்டேன். தின்னுட்டியா? அடியே, முன்னா இன்னைக்கு போறடி. அது நான் எனக்கு பொரிச்சு வச்ச முட்டைடி. குடுடி. குடுப்பாங்க. கையை எடுத்துறே. கையை எல்லாம் கடிச்சு வச்சிரும் சொல்லிட்டேன். ஏமா, அவ போய் சொல்லி நான் கடிக்கவே இல்ல. இவ்வளவு எல்லாம் திருத்தவே முடியாது. அடிச்சுக்கிட்டு சாவுங்க. உனக்கு சிரிப்பா இருக்காக்கோ? சரி போ, போய் அவளுக்கு கூட உட்காந்து சாப்பிடு. சரிம்மா. நல்ல பிள்ளைய. தம்பி, நாளைக்கு சாயங்காலம் தான் நலுங்கு ஃபங்க்ஷனு. ஆனா 3 மணிக்கே சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடியே வீடு முழுக்க அலங்காரம் பண்ணி முடிச்சிருக்கணும். அப்புறம் வாசல்ல தோரணம், பந்தல், வீட்டை சுத்தி லைட்டு, இது எல்லாமே பார்க்க பிரம்மாண்டமா இருக்கணும். எந்த குறையும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் பண்ணிடலாம் சார். காலையில 8 மணிக்கே பசங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. மதியத்துக்குள்ள வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க சார். கவலைப்படாதீங்க, எந்த குறையும் இருக்காது. நீங்க சொன்ன மாதிரியே எல்லா வேலையும் பசங்க கரெக்டா செஞ்சு கொடுத்துருவாங்க சார். அப்புறம் சார், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே.
அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. முதல்ல இந்த வேலையை செஞ்சு முடிங்க, அதுக்கப்புறம் பார்த்துட்டு பேசிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மேனேஜர் உங்க ஆஃபீஸ்க்கு வருவாரு. அட்வான்ஸ் கொடுத்து விடுறேன், வாங்கிக்கோங்க. என்ன? சரி, நான் வைக்கிறேன். அண்ணா, ரிசப்ஷனுக்கும் கல்யாண விருந்துக்கும் என்னென்ன வெரைட்டி எல்லாம் சமைக்கணும்னு எனக்கு தெரிஞ்ச ஐட்டத்தை எல்லாத்தையும் லிஸ்ட்ல எழுதிட்டேனே. அது போக அண்ணி வேற கல்யாணம் முடிஞ்சதும் மதிய விருந்துக்கு சில ஸ்வீட் எல்லாம் சேர்க்க சொல்லியிருந்தாங்க. இந்த இனிப்பெல்லாம் கண்டிப்பா சாப்பாடுல இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நான் இதுல சேர்த்திருக்கேன். நீங்களும் ஒருக்கா இந்த லிஸ்ட்டை சரி பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் மிஸ் ஆயிருந்தா சொல்லிருங்கண்ணே, அதையும் எழுதி கொடுத்துடலாம். ஏன்னா கேட்டரிங் காரங்க இன்னைக்கு ஈவினிங்குள்ள மெனு லிஸ்ட் கேட்டிருக்காங்க. கல்யாணத்துக்கு நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நம்ம லிஸ்ட்டை கொடுத்து விட்டுட்டேன்னா அவங்க சைடுக்கான ஏற்பாடு அவங்க பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கல்லண்ணே. காலையிலே மூத்தவனு 2 பேருக்கும் வேலை சொல்லி வெளியில் அனுப்பி வச்சோம். போனவனுவோ வேலையை முடிச்சானுவலாம் என்னன்னு தெரியலையே. இன்னும் எந்த தகவலும் வரல. மணி 3 ஆகிட்டு இவனு வீட்டுக்கும் சாப்பிட வரல. எங்கே போயிருப்பானுவான்? நேரமாக பதட்டமாலாம் இருக்கு. அவனும் ஃபோன் அடிக்கல. வீட்டுக்கு வர நேரமாயிட்டுனா கண்டிப்பாக ஃபோன் பண்ணியிருப்பானுவோம். இது வரைக்கும் ஃபோன் பண்ணாமல் இருக்கானுவன்னா எதுவும் பிரச்சனை இருக்குமா? இல்லை, எதையாச்சும் போட்டு குழப்பறதுக்கு பதில் பேசாமல் போன பண்ணியே கேட்டுருவோம். இந்த பையலோ எங்கே இருக்கானுவோ என்னன்னு. கல்யாண வேலை ஆரம்பிச்சதுல இருந்து அண்ணனுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு நேரமே இல்லாம போச்சு. இப்பதான் ஒரு போனை பேசினாரு, மறுபடியும் வேற யாருக்கும் போன் பண்ணிட்டாரு. அவர் முன்னாடிதான் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் பேசுனது கூட காதுல வாங்காம அவ்வளவு ஆர்வமா கல்யாண வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. பிள்ளைங்களுக்கு கல்யாணம்னதும் அண்ணன் முகத்துல தனி சந்தோஷம் தான். பரபரப்பால வேலை பார்க்காரு. The number you're calling is currently switched off. Please try later. என்ன, ராஜா போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? அதெல்லாம் அமத்த மாட்டானே. இந்த பசங்க வீட்டில் இருக்கிற வரைக்கும் சரி, வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா எந்த பையனும் ஃபோனை ஆஃப் பண்ண மாட்டானுவோம். வீட்டில் இருந்து யாராச்சும் ஃபோனை பண்ணி அவனுக்கு ஃபோன் சுவிச் ஆஃப்ல இருந்தா இங்கே இருக்கவங்கெல்லாம் பதட்டம் ஆயிடுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே இந்த வேலையை பார்க்க மாட்டானுங்களே. அப்புறம் எதுக்கு இவன் ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கான்? சரி, மைக்கிளுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஒரு வேலையும் போன்ல சார்ஜ் என்னமே இல்லாமல் இருந்திருக்கும். அவனுக்கு அடிப்போம். The number you're calling is currently switched off. ஏலே, 2 பையலுமா போன மத்தி வச்சிருக்கியா? அப்படின்னா பிரச்சனை இல்ல. தியானுக்கு இருந்தா போன மத்தி வச்சுட்டு எந்தாலும் போய் ஊர் சுத்த போயிருக்கானுவான். இது தெரியாம கொடுத்த வேலையை முடிச்சிருப்பானுவா. அசால்ட்டா இருந்துட்டேனே. நேரமாயும் வீட்டுக்கு வராம இருக்கும் போதே நான் சூதாரிப்பா இருந்திருக்கணும். வீட்டுக்கு மூத்தவனுவா பொறுப்பா இருப்பானுன்னு நினைச்சேனே. இவனும் என்ன சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிறானுவா. வேலையை விடு. இப்ப இவன் அப்பனே எப்படி சமாளிக்க? நேத்து தான் 4 பையலையும் கூப்பிட்டு வச்சு கண்டிச்சிருக்கான். கல்யாண வேலையை தவிர எவனும் வீட்டை விட்டு வெளில போக கூடாதுன்னு. இவனு காலையில என்ன வச்சே காய நவுத்தி இருக்கானுவல. இப்ப இது தெரிஞ்சிச்சு நீங்க தான் இவனுக்கு செல்லத்தை கொடுத்து கிடைக்கியன்னு என்னெல்லாம் அறுத்து கிழிப்பான். தீ என்ன கோத்து விட்டு போயிட்டானுவல. என்ன சேனலுக்கு போனை கீழே வச்சுட்டு தன்னாக்குல பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ணா, அண்ணா, என்ன தம்பி? என்னவா? நான் உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க கல்யாண வேலையில பரபரப்பா இருக்கீங்கன்னு தெரியுது. இருந்தாலும் உங்க முன்னாடி தான் நான் இருக்கேன். நான் பேசுறதையும் கொஞ்சம் காதுல வாங்கிட்டு எனக்கும் பதில் சொல்லலாம்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தம்பி. போன் பேசிக்கிட்டு இருந்தேனா அதான் கவனிக்கல. என்ன சொல்லு தம்பி. ஆனா கேட்டரிங் காரங்களுக்கு ஈவினிங்குள்ள மெனு லிஸ்ட் கொடுக்கணும். நான் எல்லாம் எழுதிட்டேன். நீங்களும் ஒருக்கா இந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் கொடுத்து விட்டுருவேன். இதுல நான் பார்த்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ எழுதியிருக்கனா எல்லாமே சரியா தான் இருக்கும். நீ கேட்டரிங் காரங்களுக்கு லிஸ்ட் கொடுத்து விட்டு தம்பி. இல்லண்ணா, எதுவா இருந்தாலும் நீங்க பார்த்து அது சரியா இருக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எந்த வேலையா இருந்தாலும் பார்ப்பேன். நீங்க பார்த்து சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் அனுப்பி வச்சுக்கிறேன். ஏன் தம்பி அப்படி சொல்ற? அண்ணா, உங்களுக்கே தெரியல, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம குடும்பத்துல நடக்கிற முதல் விசேஷம் இது. நம்மளோட 4 பசங்களுக்கும் ஒரே நாள்ல பிரம்மாண்டமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நம்மளோட சொந்தக்காரங்க, பிசினஸ் ஃபீல்டுல உள்ளவங்க, பசங்களோட ஃப்ரெண்டுன்னு நிறைய பேர் கல்யாணத்துக்கு வருவாங்க. வரவங்க எல்லாம் சந்தோஷமா கல்யாணத்துக்கு வந்து மனசார என் பிள்ளைகளை வாழ்த்திட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போகணும். கல்யாணத்துல எந்த குறையும் வந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த தடவையாச்சும் கல்யாணம் நிக்காம நல்லபடியா நடக்கணும். வீராவுக்கும் பாண்டிக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு தடவை வந்துகிட்டே இருந்துச்சு. அதை விட ஒரு தடவை ராஜாவுக்கு உயிருக்கே ஆபத்து வந்துச்சு. அவனே செத்து பொழைச்சு வந்தான். இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நம்ம குடும்பத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்ப நடக்க போற கல்யாணம் இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி தான் நடக்குது. அதனால கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் பதட்டமா இருக்கு. தினமும் கல்யாண நாளை நினைச்சு என் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குன்னு. கல்யாணம் முடியிற வரைக்கும் என்னால நிம்மதியா மூச்சு கூட விட முடியாது. அதனாலதான் நான் என்ன வேலை பார்த்தாலும் 1க்கு 2 தடவை யோசிச்சு உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தானே முடிவே எடுக்கிறேன். என்னோட ஆசையை என் பிள்ளைங்க எப்போதும் ஒத்துமையாவும் சந்தோஷமா வாழ்றதை பாக்குறது தான். அவங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குடும்பம்னு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதை என் மனைவிங்க பார்த்து சந்தோஷப்படணும்னு. இப்ப மட்டும் என் மனைவிங்க இருந்திருந்தாங்கன்னா அவங்க பிள்ளையோட கல்யாணத்துக்கு ஓடி ஆடி வேலை பார்த்துருப்பாங்கல்ல. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல. என் பிள்ளைங்களும் மனசுல ஏக்கம் இல்லாம சந்தோஷமா இருந்திருப்பாங்கல்ல. என்னால என் மனைவிங்க இடத்த நிரப்ப முடியுமான்னு தெரியாதுன்னு. ஆனா முடிஞ்ச அளவுக்கு எந்த குறையும் இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்தணும். இந்த தடவை எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதுக்காக தானே ராவும் பகலும் பார்த்து ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தம்பி,
எனக்கு உன்னோட மனநிலைமை புரியுதுடா. ஆனா இப்போ நடந்து முடிஞ்சதை பத்தி எதையும் யோசிக்க வேண்டாம். இனி எல்லாமே நல்லபடியா நடக்கணும், நம்பிக்கையோட இரு. நம்மளோட போதாத காலம். உன் மனைவி இறந்து குடும்பம் பிரிஞ்சு வீரா உன்னை புரிஞ்சுக்காம நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போய் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டிய. ஆனா அந்த கடவுள் நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கலையா? இப்ப எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம். வீராவும் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டான். நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவனும் சந்தோஷமா தான் இருக்கான். இந்த கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். இதுக்கு முன்னாடி என்னெல்லாமோ நடந்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் அப்படி எதுவும் நடக்காது. உன் பிள்ளைங்க எப்போதுமே உனக்கு துணையாவும் உனக்கு ஆறுதலாவும் இருப்பாங்க. நமக்கு பிடிச்ச கெட்ட காலம்லாம் ஒளிஞ்சு போச்சு. உன்னோட நல்ல மனசுக்கும் நம்ம பிள்ளைங்களோட நல்ல குணத்துக்கும் இனி எல்லாமே நல்லதா தான் நடக்கும். அவங்க வாழ்க்கை சந்தோஷமா அமையும். நீ நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத, தைரியமா இரு. நாங்க எல்லாருமே உன் கூட இருக்கோம். நீங்களும் என் பிள்ளைங்களும் தானே எனக்கு தைரியமே. இந்த குடும்பம் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் எதுக்கும் தோண்டு போக மாட்டேன். சந்தோஷமா கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிப்பேன். நான் தைரியமா இருப்பேன். சந்தோஷமா இருடா. பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்க போது. இதுக்கப்புறவே 4 பயலுகளும் பிள்ளைய பத்தி தந்துருவானுவோம். அதுக்கப்புறவே நம்ம பேர பிள்ளைகளோட ஓடி ஆடி விளையாடவே நம்மளுக்கு நேரம் பத்தாது. அந்த சந்தோஷமான நாளெல்லாம் நினைச்சுக்க. அதுக்கப்புறம் உன் மனசுல இருக்க பதட்டம் கவலை எல்லாம் இல்லாத இடம் பார்த்து ஓடி போயிடும். அதுவும் சரிதான். இந்த 4 பையனும் படுத்துற பாடியே நம்மளால தாங்கிக்க முடியல. இதுல இவனு பெத்த பிள்ளைய என்னெல்லாம் நம்மள படுத்த போதோ தெரியலையே. அது என்னமோ உண்மைதான். சரிடா, அந்த லிஸ்ட்டை கொடு. நான் எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு நானே கேட்டரிங் காரங்க கிட்ட கொடுத்து விட்டுறேன். அப்புறம் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை போய் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? அண்ணா, உங்களுக்கு ஒன்னும் 16 வயசு இல்ல ஓடி ஆடி வேலை பார்க்கறதுக்கு. போதும், நீங்க வேலை பார்த்த வரைக்கும் போய் ரெஸ்ட் எடுங்க. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இப்ப என்ன மண்டபத்துக்கு தானே போகணும். நானே மண்டபத்துக்கு போய் என்ன எதுன்னு பாத்துட்டு வந்துடுறேன். இல்லடா, நான் மண்டபத்துக்குலாம் ஒன்றும் போகல. அங்கதான் துறை இருக்கானே, அவன் பார்த்துப்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோன் பண்ணி சொன்னான், வேலையெல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்கு, நான் பாத்துக்கிறேன், நீங்க வேற வேலை இருந்தா பாருங்கன்னு சொன்னான். அதனால நான் அங்க போல. துரையான மண்டபத்துல இருக்காரா? பாவனே, அவரே உடம்பு சரியில்லாத மனுஷன். அவரே ஏன் போட்டு கஷ்டப்படுத்துறீங்க? பசங்க எல்லாம் வீட்டுல தானே இருப்பானுவா. வீராவை பாண்டிய கூட்டிட்டு மண்டபத்துக்கு போய் என்ன வேலை நடக்கு என்ன எதுன்னு பார்க்க சொல்லுங்க. துரை என்ன வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்க. கல்யாணத்துக்கு வேற ஆளு பேர்லாம் வருவாங்க. எல்லாரையும் வரவேற்க அண்ணன் தானே முன்னாடி நிக்கணும். இப்பவே இந்த வேலையெல்லாம் பார்த்தாருன்னா அப்புறம் கல்யாணத்துல முடியாம ஆயிட்டுன்னா என்ன பண்றது? அண்ணனை நீங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க. இந்த பையனோட 2 பேரையும் போக சொல்லுங்க. அங்க போய் வேலையை பார்க்கட்டும். சின்னவனும் 2 பேரும் வீட்டுல இல்லடா. அவனுவோ ஹோட்டல் ரூம் புக் பண்றதுக்காக வெளியில போயிருக்கானுவான். ராஜா மைக்கிளோட ஃப்ரெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல இருந்து தானே வருவாங்க. நம்ம அவுட் ஹவுஸ்ல நம்ம தூரத்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்து தங்கிடுவாங்க. ஆனா அவங்களுக்கு நம்ம அவுட் ஹவுஸ் எல்லாம் சரியா இருக்காது. நம்ம சொந்தக்காரங்க கூடயும் தங்க வைக்க முடியாதுல்ல. அதனால ஒரு நல்ல ஹோட்டலா பார்த்து ரூம் புக் பண்ணிட்டு வாங்கன்னு நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன். நானும் அதை பத்தி தானே யோசிச்சுட்டு இருந்தேன். வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுக்கு நம்ம அவுட் ஹவுஸ்ல வசதி பத்தாது. அதான் நம்ம ஊர்லயே இருக்கிற பெரிய ஹோட்டலா பார்த்து ரூம் எடுத்து அவங்க அங்க தங்க வச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களே உங்களை அனுப்பி வச்சிட்டீங்க. சரிண்ணே, அவனு அந்த வேலையை பாத்துக்கிடுவானோ. ஆமா, நீங்க எதுக்காக வெளியில போகணும்னு சொன்னீங்க? கல்யாணத்துக்கு தாலி செய்யணும்லடா. நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளுக்கு நம்ம வழக்கப்படி நகையும் போடணும். தாலி நகையெல்லாம் எப்போதுமே நம்ம ஆசாரிட்ட கொடுத்து தான் செய்ய சொல்லுவோம். அதுக்கு புது தங்கம் வேணும். என்னோட ஃப்ரெண்டு குமாரசாமி இருக்கான்ல. ஆமா, அந்த ஜேகே நகைக்கடைக்காரு அவரா? ஆமா, அவன் தான். புது தங்கம் வந்தா சொல்லுடா, கல்யாணத்துக்கு நகை செய்யணும்னு சொல்லியிருந்தேன். நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி சரக்கு வந்திருக்கு, காலையில வந்து வாங்கிட்டேன்னு சொன்னான். நான் மறந்தே போயிட்டே போவேன். அதான் இப்போ போய் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன்னா நாளைக்கு ஆசாரியை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். இப்போ போய் வாங்கிட்டு வந்தேன்னா காலையில ஒரு 8 மணிக்கு நல்ல நேரம் இருக்கு. அவர்கிட்ட நகையை கொடுத்து விட்டேன்னா தாலியை நகையும் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அதான் போய் வாங்கலான்ட்டு போறேன். உள்ளதானே, இதுக்கு ஏன் நீங்க அலையிறீங்க? மைக்கிளும் ராஜாட்டையும் சொல்லுங்க, அவங்களே போய் வாங்கிட்டு வந்துருவானுவோம். எங்க வீட்டுல தானே இருக்கானுவோம். மைக்கிலே, டே ராஜா. டேய், அவனால எதுக்கு கூப்பிடுற? அவனு வீட்டுல இல்லடா. வீட்டுல இல்லையா? ஏன் 2 பேரும் எங்க போனானுவோம்? கல்யாண வேலையை தவிர எதுக்காகவும் வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இவனும் எங்க போனானுவோம்? அப்போ என் பேச்சையும் மீறி எங்கேயும் ஊர் சுத்த போயிருக்கானுவோம். அப்படித்தானே? டேய், அதெல்லாம் பிள்ளைங்க ஊர் சுத்தெல்லாம் ஒன்றும் போகலடா. ஊர் சுத்த போலன்னா இந்த 2 பேரும் எங்க போனானுவோம்? கல்யாண மண்டபத்துல துரை நினைக்காரு. ரூம் புக் பண்றதுக்கு சின்னவங்க 2 பேரும் போயிட்டானுவோம். கேட்டரிங் ஆர்டர் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்கு அலங்காரம் பண்றதுக்கு இப்பதான் நீங்க போன் அடிச்சு சொன்னீங்க. நகை வாங்கி இப்ப நீங்க தானே போறீங்க. இப்படி எல்லா வேலையும் நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவனு என்ன வேலையா வெளியில போயிருக்கானுவா? வேலை எதுவும் இல்லைனா ஊர் சுத்த தானே போயிருக்கானுவா? இது அவ்வளவு சொல்லியும் இந்த 2 பையனோட வீட்டை விட்டு வெளியில போயிருக்கானுனா அப்ப எம்புட்டு தைரியம் இருக்கும். எங்க சுத்தினாலும் வீட்டுக்கு வந்தானே ஆகணும். வரட்டும், 2 பையனோட காலையை இன்னைக்கு உடைச்சு போடல. கல்யாணத்தை நெருங்க வச்சுக்கிட்டு ஊர் சுத்தவா போறானுவோ? ஊர் சுத்த நேத்து தான் அந்த பையனோட கூட்டு பொறுமையா சொல்லியிருக்கேன். கல்யாணம் நெருங்கி போயிட்டு தேவையில்லாம எதுக்கும் வெளியில போகாதீங்க. ஏதாச்சும் முக்கியமான வேலை இருந்தா மட்டும் வெளியில போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடும். மத்த நேரம் வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுங்கன்னு. ஆனா இவனு என் பேச்சையும் மீறி இன்னைக்கு வெளியில போயிருக்கானுவோம். காலையில இருந்தே உங்க சத்தத்தை காணும். அப்படின்னா காலையில வீட்டை விட்டு வெளில போயிட்டானும்ல. அதான் சத்தம் இல்லாம இருந்திருக்கு வீடு. ஏன்னா இந்த சின்னவன் ஒரு 2 பேரும் இவனு மாதிரி தானே
வேலையை தவிர எதுக்காகவாச்சும் வீடு விட்டு வெளியில போறானுங்களா? இவனுங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கானுவா? கல்யாணத்துக்காக எப்ப ஆபீஸ் லீவ் விட்டானுங்களா அன்னையில இருந்து ஒரு நிமிஷம் கூட வீட்டுல தரிக்க மாட்டேங்கிறானுவா. எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திக்கிட்டு கேட்டா அந்த வேலையா போனேன் இந்த வேலையா போனேன்னு. இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும், இவனுக்கு ஒரு பாடத்தை போகட்டாம விடக்கூடாது. இல்லன்னு அவனுவா கை நிமித்துட்டானுல, அதான் அப்ப பேச்சு இவன் காதுல விழ மாட்டேங்குது. இன்னைக்கு விழுற மாதிரி தோலை குடிச்சு சொன்னாதான் இவனுக்கு நல்லா உரைக்கும். அத்தி என்ன கிளி கிளிக்கிறான். இதுல இந்த 2 பயல்வலையும் நான் தான் வெளியில அனுப்பி வச்சேன்னு இவனுக்கு தெரிஞ்சிச்சு. என்னையும் சேத்துலயா அறுத்து கிளிப்பான். வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவனுக்கு. தம்பி கோவப்படாத தம்பி. அதெல்லாம் அவனு சும்மாலாம் ஒன்றும் வெளியில போயிருக்க மாட்டானோ. ஏதாச்சும் முக்கியமான வேலை இருந்திருக்கும். உன் பேச்சையும் மீறி அவனும் எங்கேயும் போய் சுத்த போவானுவல என்ன? கல்யாணத்துக்கு அவன் ஃப்ரெண்டை யாரையாச்சும் இன்வைட் பண்றதுக்கு இல்லைன்னா வேற ஏதாச்சும் வேலையா போயிருப்பானுவல தவிர அனாவசியமாமலாம் நம்ம பிள்ளைங்க வெளியில போக மாட்டானுவோம். வந்துடுவானுவோம். எதுவா இருந்தாலும் கேட்டு பொறுமையா என்ன எதுன்னு தெரிஞ்சுப்போம். நீ டென்ஷன் ஆகாத, கோவப்படாம இரு. அதானே இன்னும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என்கிட்ட பேசலையேன்னு பார்த்தேன். எல்லாம் நீங்க கொடுக்குற இடம் தான். ஆரம்பத்திலேயே அவன் ஒரு தப்பு செய்யும் போது ஒழுங்கா கண்டிங்கன்னு சொல்றேன். நீங்க தான் பச்சை பிள்ளைன்னு தூக்கி வச்சு கொஞ்சிறிய. எல்லாத்துக்கும் சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பீங்கல்ல, அதனாலதான் அவன் இஷ்டத்துக்கு இப்படி ஊர் சுத்த கிளம்பிட்டானுவோம். எல்லாம் உங்களை சொல்லணும். எனக்கு தெரிஞ்சே அவன் உங்ககிட்ட சொல்லாம வெளியில பேச மாட்டானுவோம். அதெல்லாம் சொல்லிட்டு தான் பேசணுவோம். அவங்களை காப்பாத்துறதுக்கு என்ன கோவப்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கிய. இன்னைக்கு அவனு வரட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து மாத்த வச்சிருக்கேன். ஷப்பா, அட்டமலை பெஞ்சு கொஞ்சம் மாதிரிலாம் இருக்கு. இந்த கிளி கழிச்சிட்டு போறான். இவனும் ஊர் சுத்த போனது எனக்கு எப்படி தெரியும்? நானே இவனுக்கு வேலையை கொடுத்துதான் வெளியில அனுப்புனேன். ஆனா இந்த பயவுலையும் என் கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டு போயிருக்குவோ. அதுவே எனக்கு இப்ப தானே தெரியும். இதுல நான் செல்லம் கொடுக்குறேங்க. சின்ன பயலுவ தானே, நம்ம தானே நம்ம பிள்ளைகளுக்கு செல்லத்தை கொடுத்து வளர்க்கணும். இப்ப பிள்ளைகளை அடிக்க போய் இவனுக்கு என்ன லாபம் கிடைச்சிட போதான்? அடிச்சுட்டு உட்காந்து அழுவான். அதையே அடிக்கணும். இப்ப பிள்ளைங்க வந்தது மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பானே. பேசிட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைங்க மேல கையை வச்சிடக்கூடாது. இவன் பேசுறத ஒரு பக்கம் சமாளிக்கணும். அதுக்கு மேல இவன் அன்னிங்காரி தங்கு தங்குன்னு குதிப்பா. இப்ப யாரை நான் சமாளிக்க? முதல்ல வீராவுக்கு போனை பண்ணி இவனு எங்க போனானோன்னு கேட்கணும். வீட்டுக்கு வர்றதுக்குள்ள எப்படியாச்சும் இந்த பயல்வலை நம்ம காப்பாத்தி ஆகணும். இல்ல அடிச்சாலும் அடிச்சிருவான். என் பிள்ளைங்களை அடிக்கிறதா அடிச்சு பார்க்கட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். இவனுக்கு நான் அண்ணன் ஆக்கும். என் பிள்ளைங்க மேல கையை வைப்பான், வைக்கட்டும். இவன் என் பிள்ளைகளை அடிக்கும் போது என் தம்பி இவனை நான் அடிக்க மாட்டேன். என்ன ரொம்ப ஓவரா பேசிட்டு போறான்? அண்ணங்கிற மதிப்பு இல்லாம நான் இவனுக்கு அண்ணன் ஆக்கும். என் பிள்ளைங்க மேல இவன் கையை வைப்பானா? வச்சு பார்க்கட்டும், அப்புறம் இருக்கு. போதும் திட்டினது. டே, நான் என்ன உன்ன பேச போறேன்? நான் எங்க போன்ல பேசிக்கிட்டு இருக்கேன்டா. நம்ம இங்க பேசுனது அவன் காதுல எப்படி விழுந்துச்சு? இனி எதுவா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே பேசிடணும்.